சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய வீடியோக்குள்ளே போயிடலாம். மார்க்கெட் வந்து இப்போது கன்டினியூஸாக பை ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஹையர் ட்ரெண்டில் இப்போ இருக்கிறதுனால மார்க்கெட் என்ன பண்ண முடியாதுன்னா, டெக்னிக்கல் இப்போது ஒர்க் ஆகாது. கொஞ்சம் இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸலுக்கான டைம் இங்கே வந்து இதுதான் மேஜர் பாயிண்ட். ஆக்சுவலாக நமக்கு ப்ரீவியஸ் என்ன இருக்குது, இதுதானே ஹை. ஸோ இந்த ஹை வந்துருச்சு மார்க்கெட்டு நியர்பை. ஸோ இந்த மந்த்து இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த்து இங்கே என்ன ஆகும்னா, இந்த நியூஸஸ் வச்சு மார்க்கெட் ரன் ஆகும். ஓகேங்களா? இப்போ வரப்போகிற நியூஸஸ் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டு உள்ளே வச்சு ரன் ஆகும். இப்போ மறுபடியும் வந்து லாஸ்ட்டில் நமக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுனால மறுபடியும் அவங்களே ஸோ அந்த பார்ட்டியே வந்து வின் பண்ணதுனால கூட இப்படி இருக்கலாம். மேபி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதுவாக இருக்கலாம். ஸோ நம்ம அந்த டாபிக்குள்ளே போகல. ஆக்சுவலாக மார்க்கெட்டுக்கு என்ன சம்மந்தமோ மார்க்கெட் வந்து இதெல்லாமே இன்க்ளூட் ரிஃப்ளெக்ட் ஆகும், ஆனால் ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம அதாவது மார்க்கெட்டில் நம்ம பார்க்குறப்போ ரெண்டு என்ன பார்ப்போம், எஃப்ஐஐ பார்ப்போம், ஃபாரின் இன்வெஸ்டர், டொமஸ்டிக் இன்வெஸ்டர். ரெண்டு பேருமே எதை வச்சு இது பண்ணுவாங்கன்னா, இருக்கிற நமக்கு என்ன ரூல் பார்ட்டி இருக்குது, யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க என்னென்னு பார்ப்பாங்க. ஸோ வந்து சம்திங் நம்ம இதையும் கன்சல்ட் பண்ணணும். அந்த இது வின் பண்ணதுனாலையும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நியூஸஸ் நம்ம கொஞ்சம் வர்றப்போ நான் கவர் பண்ணுறேன். ஏதாவது இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருந்தால் கவர் பண்ணுறேன். ஸோ மந்த்லியில் ஹையர் ஹையில் இருக்குது, வீக்லியில் ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹை என்னென்னு பார்த்துங்க, 26,100. மறுபடியும் இதை பிரேக் பண்ணதுன்னா ப்ரீவியஸ் ஹை நமக்கு 26,280 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம நேற்று பார்த்தோம்ல டே சார்ட். ஸோ நேற்று இதில் சைட்வேஸ் மார்க்கெட் பார்த்துருப்போம், ஹையர் ஹை பார்த்துருப்போம். ஸோ லாஸ்ட்டு டே சார்ட்டு நிஃப்டி 50 லாஸ்ட்டு 3 டேஸோட இது எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்ச் பவுண்டு. ஸோ இதை பிரேக் பண்ணணும், இல்லைனா மார்க்கெட் இந்த சைட்வேஸ் இந்த லெவல்லே தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த லோ, இந்த ஹை, ஓகேங்களா, இதுக்குள்ளே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லைனா இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டை பிரேக் பண்ணுதான்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ ஹையர் ஹையில் இருக்கிறதுனால இப்போ இருக்க சுச்சுவேஷன் தான் நம்ம பார்க்குறோம். ஏதாவது நாளைக்கு நமக்கு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நான் வந்து நம்ம இதில் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ப்ரீவியஸாக வந்து இப்போது வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக ஒரு 26,100 26,200 வரைக்கும் மார்க்கெட்டு, இல்லைன்னா 26,100 இதை பிரேக் பண்ணால் தான். நாளைக்கு வந்து எக்ஸ்பைரின்னு நினைக்கிறேன் மேபி. ஸோ எக்ஸ்பைரி பார்த்துட்டு கொஞ்சம் மார்னிங் அவாய்ட் பண்ணிவிடுங்க எக்ஸ்பைரி அன்றைக்கி. ஸோ ப்ரீமியம் வந்து கரைஞ்சிரும். ஸோ எப்பயுமே ஃப்ரைடே நமக்கு, அப்புறம் இந்த வெனஸ்டேக்குள்ளே ட்ரேட் முடிச்சுங்க. எக்ஸ்பைரிக்கு வைக்கலாம். எக்ஸ்பைரியில் ஹை வால்டைலாக இருக்கும் மார்க்கெட். ஸோ இப்போது இங்கே நமக்கு கரெக்டாக என்ன பொசிஷனில் இருக்குது மார்க்கெட்னால், பேட்டர்ன்
பேட்டர்னும் இல்லை ஆக்சுவலாக. ஓகேங்களா, இந்த சேனலுக்குள்ளே மார்க் பண்ணிக்க. ஏன்னா நமக்கு சேனல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. 1 2 ஃபார்ம் ஆனால் தான் இது சேனலில் இருக்கான்றதே நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். மேலேயும் மறுபடியும் இங்கே சேனல்லே வருதான்றது ஹை டச் பண்ணால் தான் தெரியும். பிரேக் ஆச்சுன்னா மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஆனால் மார்க்கெட் வந்து இப்போ ஓவரால் ஹையர் டைம் ஃப்ரேமில் பை ட்ரெண்டில் இருக்குது. லோயர் டைம் ஃப்ரேம் நாளைக்கு என்ன பண்ணலான்னா, இந்த ஹையை பிரேக் பண்ண இந்த 3 கேனில் ஞாபகம் வச்சுங்க. இந்த 3 கேனில் எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் மார்க்கெட் பிரேக் ஆகும், ரன் ஆகும். ஓகேங்களா, மறுபடியும் இன்சைடே வருதுன்னா மறுபடியும் டவுன் உள்ளே வந்துடும். இதை பிரேக் ஆகுதுன்னா டவுன் ட்ரெண்டு. லாஸ்ட்டு 3 டேஸோட கேண்டில். ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம பார்த்தது தான். வீக்லியில் அது பிரேக் அவுட் ஆகிருக்கும். ஆக்சுவலாக வீக்லியில் அந்த 3 கேண்டில்ஸ் எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் மார்க்கெட் மூவ் ஆகுன்னு பார்த்தோம். ஸோ பிரேக் அவுட் ஆகிற பக்கம் மார்க்கெட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குல்ல. நமக்கு இந்த 3 கேண்டிலில் ஒரு லாஸ்ட் வீக் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன், இந்த 3 கேண்டில்ஸ். ஸோ இந்த 3 இது வந்து இங்கே பிரேக் அவுட் ஆகி இங்கே வந்து நல்லாவே மூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக மார்க்கெட்டு ப்ரைஸ் ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1500 பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ பார்த்துங்க, மார்க்கெட் எதுவும் பை ட்ரெண்ட், பேங்க் நிஃப்டியும் பையில் தான் இருக்குது. வீக்லியில் டேவில் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஸோ பிரேக் அவுட் தெரியுதா கிளியராக உங்களுக்கு? இதுக்குள்ளேயே இது டே சார்ட்டு. டேனா 1 2 3 4 5 6 7 8 9 10 12 ஒரு 2 வீக்ஸ் வந்து மார்க்கெட் இங்கேயே இருக்குது. இது ஒரு கேண்டில் வந்து ஒரு நாளைக்கான கேண்டில். ஸோ அப்போது இங்கே வந்து மார்க்கெட்டை வந்து இன்க்ரீஸ் ஆன மார்க்கெட் டவுன் ஆக விடலை. இங்கே வந்து செல் பண்ணுறப்போலாம் லோவில் வந்து பை பண்ணி மார்க்கெட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக வந்து மந்த்லியில் பார்ப்போம். ஆல் டைம் செக் பண்ணிட்டு ஸோ ட்ரெண்டு இது எடுத்துங்க. ஃபிப்பு டார்கெட் எடுத்துகிட்டு லோ ஹையர் லோ பண்ணி பாருங்கள். டார்கெட் என்ன வருதோ அது வரும் இங்கே. ஸோ பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க. பேங்க் நிஃப்டி மட்டும் நாளைக்கு ஏதாவது ட்ரெண்டு செல்னால் நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. பேங்க் நிஃப்டியும் அப்டேட் பண்ணுறேன், நிஃப்டியும் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டோரியில் இன்னும் அது ஸ்டோரி வந்து ஒரே